ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு வச்சுட்ருப்பீங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண சொல்ல என்னென்ன விஷயம் பண்ணுறது தான் இங்கே வந்து ஃபேக்டே வந்து இருக்குது. இப்போ ஏடிஎம் மிஷினில் கூட கேமரா வச்சு ஹேக் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து மணி எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு சொல்கிறானுங்க. நான் சொல்லலை, கூகுள் சேட் ஜிபிட்டியே சொல்லிடுச்சு. என்னடா சேட் ஜிபிடி சொன்னால் உண்மையாக தான் இருக்குன்னா, ஆமாம் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சேட் ஜிபிட்டியில் இந்த கேமரா வந்து எங்கேயோ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எடுக்கிறத நீங்கள் வந்து அதில் அவாய்ட் பண்ணுறது எப்படி, நீங்கள் வந்து எஸ்கேப் அதுலேருந்து சேஃபாக வந்து எப்படி நீங்கள் வந்து மணி வந்து எடுக்க சொல்ல நீங்கள் அப்படியே எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து பேக் ஆகி வராதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருக்கோம். சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் அவங்க மணி யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு வந்து சேஃபாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ண சொல்ல அதுலேருந்து டேட்டா கூட எடுக்க முடியுன்ற வேறு சொல்லுது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன சொல்லுது மட்டும் பார்த்தோன்னா நம்ம அதே வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பின் கவர் பண்ணி வந்து டைப் பண்ணுறது. ஓகே, என்னென்னா உங்கள் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி டைப் பண்ணுறீங்களா பின் அன்னைக்கு வந்து பின்னை வந்து மறைச்சிட்டு இது பண்ண சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா அங்கே ஏதாச்சும் மைக்ரோ இதில் கேமரா வச்சு பின்னை பார்த்து எடுக்க முடியும்னு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஏடிஎம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க்கினுடைய பிரான்ச்சில் யூஸ் பண்ணுற ஏடிஎம் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுது. என்னென்னா நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் வச்சுனா இந்தியன் ஏடிஎம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சென்ட்ரல் பேங்க் வச்சுனா சென்ட்ரல் பேங்க் வச்சு மட்டும் ஏடிஎம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து ஆன் பண்ண சொல்லுது. அதான் ட்ரான்சாக்ஷன் வந்து ரிசிப்ட் வரல, அது வந்து ஆன் பண்ணி செக் சொல்லுது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யூஸ் ஆஃப் நாட் ரீடுங்க. ஓகே, டெய்லி டேட்டா லிமிட் வந்து செட் பண்ண சொல்லுது. ஓகே, என்னென்னா உங்கள் கிரெடிட் கார்டுக்கு டெபிட் கார்டுக்கு டேட்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லிமிட் வந்து செட் பண்ண சொல்லுது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 5K செட் பண்ணிங்கன்னா உங்களால் 5Kக்கு மேலே எடுக்க முடியாது அமௌண்ட்டு. ஒருவேளை கார்டு எடுத்துட்டாங்கன்னா கூட ஒரு 5Kக்கு மேலே எடுக்க முடியாமல் செட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் லெஸ் வந்து இதெல்லாம் பார்த்துங்க. அன்னோன் சார்ஜஸ், லிமிடெட் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் ஏடிஎம் ஸ்லாட்டு, ஷேக் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ண சொல்லுது. எல்லாம் நல்லா பார்த்துங்க, எல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். நைட் டைம் ஸ்லாட் ஏடிஎம் வந்து நைட்டில் வந்து ஏடிஎம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸ் ஆப் வந்து யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ உங்களுக்கு இது ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஏடிஎம் வந்து ஏடிஎம் கார்டு வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லுது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஏடிஎம்மில் யூஸ் பண்ண சொல்ல ஏடிஎம்மில் வந்து மணி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பின் போட சொல்ல மட்டும் கையை வச்சு மறைச்சிட்டு பின் போடுங்க. ஓகேங்களா? அது சேஃபாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியான அதர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை விட்டு வேறு இப்போ சென்ட்ரல் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இல்லை எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னா இந்த பேங்க்கை விட்டு வேறு பேங்க் ஏடிஎம் வந்து வேறு அதர் இந்தியன் ஓவர்ஸ் இது மாதிரி அதர் பேங்க் ஏடிஎம் போய் மணி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இவட்ட ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.